வெல்கம் பேக் காய்ஸ். ஐம் ஹரிஷ் குமார். நான் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 7 மந்த்ஸாக வீடியோ போடல. நான் ஏன் 7 மந்த்ஸாக வீடியோ போடல நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஐ எம் இன்டர்மீடியட் சிஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி தான் எனக்கு எக்ஸாம் முடியுது. நான் எக்ஸாம் முடிஞ்ச இன்றைக்கி நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் டைம் டேட் கூட காட்டுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைமும் டேட்டும் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், ஏதோ பாருங்கள். 23/15, 11/16 அண்ட் ஃப்ரைடே May 17. என்னோட டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி எக்ஸாம் டேட்டாக இருக்கும். லெட்ஸ் செக் இட். டைம் டேபிள் ஓகே. நான் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ கண்டென்ட்ஸ் போடணுன்னா நான் ஆக்சுவலி ஒரு செல்ஃப் ஸ்ட்ரகிள் பர்சன். நான் என்னென்னா எனக்குள்ளே பேசிக்கணும்னா அதையெல்லாம் நான் வீடியோ போட்டுருந்தேன். அண்ட் இந்த 7 மந்த்ஸில் நான் பார்த்த சில ஃப்ரெண்ட்ஸு சில பர்சன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ஹரிஷ் நீ வீடியோ போடுறதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் செல்ஃப் டாக்குமெண்ட்டுக்காக போட ஆரம்பித்த வீடியோ சில பேர் பார்க்குறாங்க அண்ட் பார்க்கணும் லிசன் பண்ணுறாங்க. அவங்க லிசன் பண்ணனால தான் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க ஏன் வீடியோ போடுறதில்லைன்னு சொல்லிட்டு. அப்படின்னா இட் சம்திங் தே யூஸ்ஃபுல் டு அவங்களுக்கு இதில் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல் இருக்குன்னு நம்புகிறேன். அதனால் அவங்க கேட்குறாங்க. அண்டு இனிமேல் நான் என்ன பண்ண போய் மட்டும் பாருங்கள். இனிமே நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்கிறேன். நான் இனிமேல் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, நான் டெய்லி எப்படின்னா எல்லாருமே நமக்குள்ளே டெய்லியுமே பேசிப்போம், அப்படி தானே? இந்த உலகத்தில் வந்துட்டு அவன் ஒரு பர்சன் அவனுக்குள்ளே பேசாத விஷயமே இருக்காது. ஏதாச்சும் எப்பயுமே அவங்கள பேசி தான் இருப்பான். அதுமாதிரி நானும் எப்பவுமே அவங்கள பேசி தான் இருப்பேன். இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா, இனிமேல் என்ன எவ்வளோ பேசணும் அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணும். எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு நாளைக்கு டெய்லி என்ன பண்ணுறேன், என்னோட ஒரு டேவே ஒரு செல்ஃப் டாக்குமெண்ட்டாக பண்ணி யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேக்ரவுண்ட் இருக்காது, ஒழுங்காக லைட் செட்டப் இருக்காது, ஒழுங்காக வாய்ஸ் இருக்காது. பட் இனிமேல் என்னோட சின்ன ஒவ்வொரு வீடியோவில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் ஓகே பிரச்சனையாக தான் இருக்குது. ஐ ஹேவ் டு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாய்ஸ் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். பட் இந்த லைட் செட்டப் நான் சொல்லி அவங்களுக்கு கைஸ், இந்த லைட் செட்டப் இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்டாக வந்துருக்காங்க. ஐ ஹவ் டு வெரி 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 தேங்க்ஃபுல் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் லைட் செட்டப்பை காட்டுறேன். திஸ் இஸ் த லைட் செட்டப். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்டாக தந்தாங்க. அண்ட் ஐ ஹவ் டு வெரி தேங்க்ஃபுல் டு திஸ். அண்ட் ஐ ஹவ் டு அவங்க நேமையும் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரையெல்லாம் எனக்கு இந்த கிஃப்ட்டை தந்தாங்கன்னா, ரிஸ்வான், குஹன், ஜான்சி, ருஃபினா, ஃபாஸ்டினா, சுர்ஜித். அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு திஸ் gift to me guys. I am so surprised and happily and I can choose this way. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யாராச்சும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ல பழங்குங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க ஒரு உதவி செய்கிறாங்க. அந்த உதவி நீங்கள் உதவியை மதித்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா இட் வில் அது உங்களுக்கு வேறு லெவல் இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா ஐ எம் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். நான் யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணேன்னா இல்லை யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளால் ஒரே ஒரு முயற்சி தேங்க்ஸ் கூட நான் சொன்னேன் எப்படி கைஸ். ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஒரு உதவி பண்ணாங்கன்னா ட்ரை டு பி கைண்ட் அண்ட் ட்ரை டு பி தேங்க்ஃபுல் டு தெம். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நானே யோசிச்சு பார்க்குறேன். இந்த வீடியோவில் கிரிஞ்சாக தான் இருந்திருக்கு. ஆனால் இட் இஸ் அன்ஸ்கிரிப்டட் வீடியோ இதுதான் இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் நான் ஸ்கிரிப்டட் வீடியோ ட்ரை பண்ணுறேன். மேபி இட் இஸ் குட்டாக இருந்தால் லெட் அஸ் பி அப்படின்னு போதும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் உங்கள் எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். பி மோட்டிவேட்டட், ஃபீல் மோட்டிவேட்டட். ஹரிஷ் குமார். வீடியோ பேசும்போது தெரியும் நிறையா தடுமாறிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்ஸ்கிரிப்டட் வீடியோ. நான் எதுவுமே ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி பேசலை. பிகாஸ் நான் என்னென்னா எனக்குள்ளே பேசணும் அதெல்லாமே எனக்குள்ளே நான் யோசிச்சு பேசுகிறது தானே. நான் எதுவுமே ஸ்கிரிப்ட் பண்ணி இதை தான் பேசணும்னு சொல்லிட்டு நான் பேசலை. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி வாய்ஸ் ஓவர் இருந்தாலுமே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அன்ஸ்கிரிப்டட் வீடியோ. ஸோ அப்படி தான் இருக்கும். லெட்ஸ் மேனேஜ் இட்.